தமிழக சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் இரண்டாம் கட்ட பட்டியல் வெளியானது. கூடுதல் விவரங்களை மஞ்சு வழங்க கேட்கலாம். வணக்கம் மஞ்சு, கூடுதல் தகவல்கள். வணக்கம் அருண். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் இரண்டாம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே 23 வேட்பாளர்கள் அடங்கிய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட நிலையில் தற்போது இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை அவர் வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில் பூண்டி கிழக்கு ஒன்றிய கழக துணை செயலாளர் வி சுதாகர் கும்மிடிப்பூண்டி தொகுதியிலும், திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் சிறுனியம் பி பலராமன் பொன்னேரி தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். திருவள்ளூர் மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் திருத்தணி கோ அரி அவர்கள் திருத்தணி தொகுதியிலும், முன்னாள் அமைச்சர் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பி வி ரமணா திருவள்ளூர் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். முன்னாள் அமைச்சர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் பி மூர்த்தி மாதவரம் தொகுதியிலும், திருவொற்றியூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் கே குப்பன் திருவொற்றியூர் தொகுதியிலும் வேட்பாளர்களாக களம் காண உள்ளனர். குன்றத்தூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் கே பழனி ஸ்ரீபெரும்புதூர் தனி தொகுதியிலும், செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் தாம்பரம் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். செங்கல்பட்டு மாவட்ட ஊராட்சி குழு வார்டு உறுப்பினர் காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் கஜா என்கிற கஜேந்திரன் செங்கல்பட்டு தொகுதியிலும், பரங்கிமலை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் கழக புரட்சி தலைவி பேரவை துணை செயலாளர் ராஜசேகர் செய்யூர் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் மரகதம் குமரவேல் மதுராந்தகம் தனி தொகுதியிலும், முன்னாள் அமைச்சர் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் சோமசுந்தரம் காஞ்சிபுரம் தொகுதியிலும் வேட்பாளர்களாக களமிறங்க உள்ளனர். ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் சு ரவி அரக்கோணம் தனி தொகுதியில் போட்டியிடுகிறார். கழக அமைப்பு செயலாளர் வி ராமு காட்பாடி தொகுதியிலும், ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் ஆற்காடு தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். வேலூர் மாநகர மாவட்ட கழக செயலாளர் எஸ் ஆர் கே அப்பு வேலூர் தொகுதியிலும், வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் தா வேலழகன் அணைக்கட்டு தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். பேர்ணாம்பட்டு ஒன்றிய கழக இணை செயலாளர் ஜி ஃபரிதா புருஷோத்தமன் குடியாத்தம் தனி தொகுதியில் போட்டியிடுகிறார். இதேபோல் ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஜி செந்தில்குமார் வாணியம்பாடி தொகுதியிலும், மாதனூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆர் வெங்கடேசன் ஆம்பூர் தொகுதியிலும், கழக பொதுக்குழு உறுப்பினர் தமிழ் செல்வம் ஊத்தங்கரை தனி தொகுதியிலும் களம் காண உள்ளனர். பர்கூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் இ.சி. கோவிந்தராஜன் பர்கூர் தொகுதியிலும், கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் கே அசோக்குமார் கிருஷ்ணகிரி தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் பி பாலகிருஷ்ண ரெட்டி ஓசூர் தொகுதியிலும், மரகதம் வெற்றிவேல் பாப்பிரெட்டி தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். அரூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வி சம்பத்குமார் அரூர் தனி தொகுதியிலும், செங்கம் பேரூராட்சி புரட்சி தலைவி பேரவை இணை செயலாளர் டி எஸ் வேலு செங்கம் தனி தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் எஸ் ராமச்சந்திரன் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியிலும், திருவண்ணாமலை மத்திய மாவட்ட கழக செயலாளர் எல் ஜெயசுதா ஆரணி தொகுதியிலும் வேட்பாளர்களாக களமிறங்க உள்ளனர். அதேபோல் முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் முக்கூர் என் சுப்பிரமணியன் செய்யாறு தொகுதியிலும், திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் பி ராணி வந்தவாசி தனி தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் புரட்சி தலைவி பேரவை செயலாளர் பி அர்ஜுனன் திண்டிவனம் தனி தொகுதியில் களம் காண இருக்கிறார். விழுப்புரம் மாவட்ட கலைப்பிரிவு செயலாளர் பி முருகன் வானூர் தனி தொகுதியில் போட்டியிடுகிறார். கோலியனூர் ஊராட்சி ஒன்றிய குழு முன்னாள் தலைவர் கே விஜயா விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடுகிறார். அதேபோல் முகையூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் எஸ் பழனிசாமி திருக்கோவிலூர் தொகுதியிலும், கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் ரா குமரகுரு உளுந்தூர்பேட்டை தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். இதேபோல் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் சின்னசேலம் பேரூராட்சி கழக செயலாளர் ஆர் ராகேஷ் சங்கராபுரம் தொகுதியில் போட்டியிட உள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் எஸ் ராஜீவ்காந்தி கள்ளக்குறிச்சி தனி தொகுதியிலும், தலைவாசல் தெற்கு ஒன்றிய கழக துணை செயலாளர் ஏ நல்லதம்பி கங்கவள்ளி தனி தொகுதியிலும் களம் காண உள்ளனர். கழக விவசாய பிரிவு துணை செயலாளர் ஏ பி ஜெயசங்கரன் ஆத்தூர் தனி தொகுதியிலும், சேலம் புறநகர் மாவட்ட மகளிர் அணி துணை செயலாளர் பி உஷாராணி ஏற்காடு தொகுதியிலும் களம் காண உள்ளனர். சேலம் புறநகர் மாவட்ட புரட்சி தலைவி பேரவை செயலாளர் ஆர் மணி ஓமலூர் தொகுதியிலும், கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் ஜி வெங்கடாச்சலம் மேட்டூர் தொகுதியிலும் களம் காண உள்ளனர். கழக புரட்சி தலைவி பேரவை துணை செயலாளர் எஸ் வெற்றிவேல் சங்ககிரி தொகுதியிலும், சேலம் புறநகர் மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் ஜே வினோத் சேலம் தெற்கு தொகுதியிலும் போட்டியிட உள்ளனர். பனைமரத்துப்பட்டி மேற்கு ஒன்றிய புரட்சி தலைவி பேரவை செயலாளர்
ஸ்ரீ பாலாஜி சுகுமார் வீரபாண்டி தொகுதியிலும், கொல்லிமலை ஒன்றிய கழக முன்னாள் செயலாளர் சந்திரசேகரன் சேந்தமங்கலம் தொகுதியிலும் போட்டியிட உள்ளனர். கழக வர்த்தக அணி இணை செயலாளர் ஸ்ரீதேவி PS மோகன் நாமக்கல் தொகுதியில் களம் காண இருக்கிறார். அதேபோல் கபிலர் மலை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் S சேகர் பரமத்தி வேலூரில் களம் காண இருக்கிறார். தொடர்ச்சியாக திருச்செங்கோடு வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் R சந்திரசேகர் திருச்செங்கோடு தொகுதியிலும், பெரியார் நகர் பகுதி கழக செயலாளர் R மனோகரன் ஈரோடு கிழக்கு தொகுதியிலும் போட்டியிட உள்ளனர். திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்ட கழக இணை செயலாளர், மாவட்ட ஊராட்சி குழு முன்னாள் தலைவர் P சத்யபாமா தாராபுரம் தனி தொகுதியில் போட்டியிடுகிறார். காங்கேயம் ஒன்றிய கழக செயலாளர் NSN நடராஜ் காங்கேயம் தொகுதியில் போட்டியிடுகிறார். அதேபோல் கழக புரட்சி தலைவி பேரவை இணை செயலாளர் ஜெயக்குமார் பெருந்துறை தொகுதியிலும், தூக்கநாயக்கன்பாளையம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஹரிபாஸ்கர் அந்தியூர் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். கோபிச்செட்டிப்பாளையம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் VP பிரபு கோபிச்செட்டிப்பாளையத்திலும், அனைத்துலக MGR மன்ற துணை செயலாளர் வண்ணாரி பவானிசாகர் தனி தொகுதியிலும் களம் காண இருக்கின்றனர். தோட்ட தொழிலாளர் பிரிவு அண்ணா தொழிற்சங்க செயலாளர் பொன் ஜெயசீலன் கூடலூர் தனி தொகுதியில் போட்டியிடுகிறார். அதேபோல் நீலகிரி மாவட்ட புரட்சி தலைவி பேரவை செயலாளர் ராமு குன்னூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். கோவை புறநகர் வடக்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் சின்னராஜ் மேட்டுப்பாளையம் தொகுதியிலும், கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் MSM ஆனந்தன் திருப்பூர் வடக்கு தொகுதியில் களம் காண இருக்கிறார். கழக விவசாய பிரிவு இணை செயலாளர் பல்லடம் KP பரமசிவம் பல்லடம் தொகுதியில் களம் காண இருக்கிறார். சுல்தான்பேட்டை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் VP கந்தசாமி சூலூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர்களின் 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். அதனை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ச்சியாக கோவை புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் PRG அருண்குமார் கவுண்டம்பாளையம் தொகுதியில் போட்டியிடுகிறார். கோவை மாநகர மாவட்ட கழக செயலாளர் அம்மன் K தெற்கு தொகுதியில் போட்டியிடுகிறார். கோவை மாநகர மாவட்ட MGR இளைஞர் அணி செயலாளர், கழக புரட்சி தலைவி பேரவை இணை செயலாளர் KR ஜெயராம் சிங்காநல்லூர் தொகுதியிலும், முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் சே தாமோதரன் கிணத்துக்கடவு தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். திருப்பூர் மாநகர மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர் முனைவர் பொள்ளாச்சி ஜெயராமன் பொள்ளாச்சி தொகுதியிலும், கோவை புறநகர் தெற்கு மாவட்ட சிறுபான்மையினர் நலப்பிரிவு செயலாளர் லட்சுமண சிங் வால்பாறை தனி தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். முன்னாள் அமைச்சர் திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் உடுமலை K ராதாகிருஷ்ணன் உடுமலைப்பேட்டை தொகுதியில் போட்டியிடுகிறார். அதேபோல் கழக MGR இளைஞர் அணி துணை செயலாளர் ரவி மனோகரன் பழனி தொகுதியில் களம் காண இருக்கிறார். சித்தையன்கோட்டை பேரூராட்சி கழக மாவட்ட பிரதிநிதி A விஸ்வநாதன் ஆத்தூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். திண்டுக்கல் மாவட்ட கழக இணை செயலாளர் தேன்மொழி நிலக்கோட்டை தனி தொகுதியில் வேட்பாளராக களமிறங்க இருக்கிறார். கழக இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறை செயலாளர் பரமசிவம் வேடசுந்தூர் தொகுதியிலும், பரமத்தி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் செல்வகுமார் அரவக்குறிச்சி தொகுதியிலும் போட்டியிட உள்ளனர். வடக்கு பிரதட்சணம் திவ்யா அவர்கள் கிருஷ்ணராயபுரம் தனி தொகுதியில் போட்டியிடுகிறார். அதேபோல் குளித்தலை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் கருணாகரன் குளித்தலை தொகுதியில் வேட்பாளராக களமிறங்க இருக்கிறார். கழக மருத்துவ அணி துணை செயலாளர் விஜயகுமார் மணப்பாறை தொகுதியிலும், கழக அமைப்பு செயலாளர் அரசு தலைமை முன்னாள் கொறடா R மனோகரன் ஸ்ரீரங்கம் தொகுதியிலும் வேட்பாளராக களமிறங்க உள்ளனர். அதேபோல் திருச்சி மாநகர மாவட்ட கழக பொருளாளர் K ராஜசேகரன் திருச்சிராப்பள்ளி கிழக்கு தொகுதியிலும், திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் ப குமார் திருவெரும்பூர் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். கழக மகளிர் அணி இணை செயலாளர் லீமா ரோஸ் லால்குடி தொகுதியிலும், திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட MGR இளைஞர் அணி இணை செயலாளர் யோகநாதன் முசிறி தொகுதியிலும் வேட்பாளர்களாக களமிறங்க உள்ளனர். அதேபோல் கழக பொதுக்குழு உறுப்பினர் சரோஜா துறையூர் தனி தொகுதியிலும், பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளர் தமிழ்செல்வன் பெரம்பலூர் தொகுதியிலும் போட்டியிட இருக்கின்றனர். அதேபோல் அனைத்துலக MGR மன்ற துணை செயலாளர் கடலூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரான சொரத்தூர் ராஜேந்திரன் நெய்வேலி தொகுதியில் வேட்பாளராக களமிறங்க இருக்கிறார். பன்ருட்டி நகர கழக செயலாளர் K மோகன் பன்ருட்டி தொகுதியிலும், கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் MC சம்பத் கடலூர் தொகுதியிலும் போட்டியிட உள்ளனர். கடலூர் தெற்கு மாவட்ட மீனவர பிரிவு செயலாளர் புவனேந்திரன் குறிஞ்சிப்பாடி தொகுதியிலும், கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அருண்மொழி தேவன் புவனகிரி தொகுதியிலும், கடலூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் KA பாண்டியன் சிதம்பரம் தொகுதியிலும் வேட்பாளர்களாக களம் காண இருக்கின்றனர். தொடர்ச்சியாக மயிலாடுதுறை மாவட்ட மகளிர் அணி செயலாளர் மா சக்தி
சீர்காழி தனி தொகுதியில் வேட்பாளராக களமிறங்க இருக்கிறார். அதேபோல் மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் பூம்புகார் தொகுதியிலும், நாகப்பட்டினம் நகர கழக செயலாளர் தங்க கதிரவன் நாகப்பட்டினம் தொகுதியிலும் வேட்பாளர்களாக களமிறங்க இருக்கின்றனர். அதேபோல் திருத்துறைப்பூண்டி வடக்கு ஒன்றிய கழக அவைத் தலைவர் பாலதண்டாயுதம் அவர்கள் திருத்துறைப்பூண்டி தனி தொகுதியில் போட்டியிடுகிறார். தஞ்சாவூர் மேற்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் இளமதி சுப்பிரமணியன் திருவிடைமருதூர் தனி தொகுதியில் போட்டியிடுகிறார். தஞ்சாவூர் மேற்கு மாவட்ட புரட்சி தலைவி பேரவை செயலாளர் டி சண்முக பிரபு பாபநாசம் தொகுதியிலும், தஞ்சாவூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் எம் சேகர் ஒரத்தநாடு தொகுதியிலும், தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சி வி சேகர் பட்டுக்கோட்டை தொகுதியிலும், பேராவூரணி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் கோவி இளங்கோ பேராவூரணி தொகுதியிலும் வேட்பாளர்களாக களமிறங்க உள்ளனர். இதேபோல் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் வாரிய தலைவர் பி கே வைரமுத்து திருமயம் தொகுதியிலும், சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் பி ஆர் செந்தில்நாதன் சிவகங்கை தொகுதியிலும், மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறை செயலாளர் பெரிய புள்ளான் செல்வம் மேலூர் தொகுதியில் போட்டியிட இருக்கிறார். கழக வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் மாங்குளம் கே மகேந்திரன் மதுரை கிழக்கு தொகுதியிலும், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் கி மாணிக்கம் சோழவந்தான் தனி தொகுதியிலும் வேட்பாளர்களாக களமிறங்க உள்ளனர். அதேபோல் கழக மருத்துவ அணி இணை செயலாளர் பி சரவணன் மதுரை வடக்கு தொகுதியில் வேட்பாளராக களமிறங்க இருக்கிறார். கழக அமைப்பு செயலாளர் மகேந்திரன் உசிலம்பட்டி தொகுதியிலும், ஆண்டிப்பட்டி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஊராட்சி ஒன்றிய குழு முன்னாள் தலைவர் லோகிராஜன் ஆண்டிப்பட்டி தொகுதியிலும், கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் நாராயணசாமி போடிநாயக்கனூர் தொகுதியிலும், தேனி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் ஜக்கையன் கம்பம் தொகுதியிலும் வேட்பாளராக களமிறங்க இருக்கின்றனர். இதேபோல் கழக மகளிர் அணி துணை செயலாளர் சந்திரபிரபா ஸ்ரீவில்லிபுத்தூர் தனி தொகுதியில் வேட்பாளராக களமிறங்கியிருக்கிறார். அதேபோல் கழக புரட்சி தலைவி பேரவை துணை செயலாளர் வி ஜி கணேசன் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடுகிறார். அதேபோல் அருப்புக்கோட்டை நகர கழக செயலாளர் சேதுபதி அருப்புக்கோட்டை தொகுதியிலும், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் முத்தையா பரமக்குடி தனி தொகுதியிலும், கழக மகளிர் அணி இணை செயலாளர் கீர்த்திகா முனியசாமி திருவாடனை தொகுதியிலும், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் மலேசியா எஸ் பாண்டி முதுகுளத்தூர் தொகுதியிலும், தூத்துக்குடி மாவட்ட ஊராட்சி குழு முன்னாள் தலைவர் ஆர் சத்யா விளாத்திக்குளம் தொகுதியிலும், முன்னாள் அமைச்சர் கழக வர்த்தக அணி செயலாளர் செல்லபாண்டியன் தூத்துக்குடி தொகுதியிலும் வேட்பாளர்களாக களமிறங்க உள்ளனர். முன்னாள் அமைச்சர் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் பி சண்முகநாதன் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியிலும், தென்காசி வடக்கு மாவட்ட மருத்துவ அணி செயலாளர் திலீபன் ஜெய்சங்கர் சங்கரன் கோவில் தனி தொகுதியிலும் போட்டியிட உள்ளனர். தென்காசி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் ஸ்ரீ கிருஷ்ணமுரளி கடையநல்லூர் தொகுதியிலும், தென்காசி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் தென்காசி தொகுதியிலும் வேட்பாளர்களாக களம் காண உள்ளனர். தென்காசி தெற்கு மாவட்ட புரட்சி தலைவி பேரவை செயலாளர் KRP பிரபாகரன் ஆலங்குளம் தொகுதியிலும், திருநெல்வேலி மாநகர மாவட்ட கழக செயலாளர் தச்சை என் கணேசராஜா திருநெல்வேலி தொகுதியிலும், திருநெல்வேலி புறநகர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் இசக்கி சுப்பையா அம்பாசமுத்திரம் தொகுதியிலும், திருநெல்வேலி மாநகர மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சையது சுல்தான் சம்சுதீன் பாளையங்கோட்டை தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். முன்னாள் அமைச்சர் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் என் தலவாய் சுந்தரம் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடுகிறார். இன்று அதிமுக சார்பில் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை அதிமுக பொதுச் செயலாளர் வெளியிட்டிருக்கிறார். அதனை நாம் பார்த்தோம் அருண். தொடர்ச்சியாக தேர்தல் களத்தில் அதிமுக எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நாம் பார்த்து வருகிறோம். பிரச்சாரமாக இருக்கட்டும், தேர்தல் வாக்குறுதிகளாக இருக்கட்டும், தேர்தல் அறிவிப்புகளாக இருக்கட்டும், வேட்பாளர் பட்டியலாக இருக்கட்டும், அனைத்திலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஒரு முன்னோடியாக இருந்து வந்து அனைத்தையும் முதற்கட்டமாக வெளியிட்டு வருகிறார். அதை நாம் பார்த்து வருகிறோம் அருண். தொடர்ச்சியாக அறிவிப்புகள் வர இருக்கிறது, பார்க்கலாம் அருண்.